வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பைக்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ன் செட் பண்ணுவோம். அதாவது கம்பெனி ஹார்னோட சவுண்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஹார்ன் செட் பண்ணுவோம். அது மாதிரி செட் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனி ஹார்னை கழட்டிட்டு எக்ஸ்ட்ரா ஹார்ன் மட்டும் வச்சு ஓட்டுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 ஹார்னுமே எனக்கு வேணும், அதனால் சுவிட்ச் ஒன்று வச்சு எது தேவையோ இப்போ மாற்றி அடிக்கிற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதே வந்து ஒரு வித்தியாசமான மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா ஹார்னு ட்ரம்பட் ஹார்னு மாட்டியிருக்கேன், மிண்ட் ஹார்னு, ரூட்ஸ் ஹார்னு. இப்போ இது எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்பெனி ஹார்னு. அதுவே நான் லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணிட்டு அடிச்சேன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ன் அடிக்கும். பிரேக்லேருந்து கையை எடுத்துட்டா கம்பெனி ஹார்ன் அடிக்கும். பிரேக் அடிச்சா எக்ஸ்ட்ரா ஹார்ன் அடிக்கும். இது ஒரு வித்தியாசமான மெத்தட். இந்த மெத்தடில் வந்து எப்படி ஒயரிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிங்கன்னா வீடியோ முழுசாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ன் எப்படி நம்ம ரெடி பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இது வந்து 2 ரிலே தேவைப்படும். அதாவது ஒரு 5 பின் ரிலே, ஒரு 4 பின் ரிலே தேவைப்படும். இல்லை ரெண்டுமே 5 பின் ரிலே வந்தால் ஓகே தான், நம்ம பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் பிகில் ரிலேன்னு சொல்லுவாங்க, கில் சுவிட்ச் ரிலே. இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹார்னுக்கு. இப்போ இந்த ரிலேவோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்ன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதோட சவுண்டை வந்து அதிகப்படுத்துறதுக்காக பேட்டரி வோல்டேஜ் எடுத்து கொடுக்கும். அதுதான் இந்த ரிலேவோட வேலை. நமக்கு இந்த ரிலே தான் வந்து நமக்கு பிரேக் அடித்தா ஹார்னை வந்து மாற்றக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இந்த 5 பின் ரிலே தான். 5 பின் ரிலேவில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஒயரிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹார்ன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஹார்ன் சுவிட்ச்லேருந்து வருது பார்த்தீங்கன்னா மெயின் லைனு, இதில் வந்து நம்ம 5 காலமே பற்ற வச்சுக்கணும். 5 காலம் வரும்ல. இந்த 5 பின் ரிலே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 காலம் வரும். இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரிலேவுக்கு தேவையான நெகட்டிவ், ரைட் சைடில் இருக்கிறது ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய பாசிட்டிவ். அந்த சென்டர் காலம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த வோல்டேஜ் அங்கே கொடுக்குறோமோ அந்த வோல்டேஜ் வந்து ரிலேவை ஆன் பண்ணாதப்போ இந்த பக்கம் டேரெக்டாக போயிட்டே இருக்கும். நம்ம ரிலேவை எப்போ ஆன் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகுனா அங்கேருந்து வோல்டேஜ் இங்கே ஜம்ப் ஆகிட்டு இந்த பக்கம் போகும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம 2 ஹார்ன் அடிக்க வைக்கிறோம். இப்போ என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ன் சுவிட்ச்லேருந்து வருது பார்த்தீங்கன்னா லைன், பாசிட்டிவ் லைன், அந்த லைன் என்ன பண்ணோன்னா எடுத்துகிட்டு வந்து ரிலேவோட சென்டர் காலத்தில் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் சைடு காலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கம்பெனி ஹார்னில் கொடுத்துடணும். கம்பெனி ஹார்னுக்கு 2 ஹார்ன் இருந்தால் 2 பிரித்து கொடுத்துடலாம், இல்லை 1 ஹார்ன் இருந்தால் 1 பிரித்து கொடுத்துடலாம். ரைட் சைடு காலத்தில் இருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த 4 பின் ரிலே ஆன் பண்ணக்கூடிய இந்த பாசிட்டிவில் கொடுக்கணும். இந்த ரிலே எப்படி வேலை செய்யணும், இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கும். நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கும்போது இதில் கொடுக்குற வோல்டேஜை இதில் மாற்றி கொடுக்கும். அதுதான் இதோட வேலை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு தேவையான பாசிட்டிவ் நம்ம ஹார்ன் அடிக்கும்போது இதுக்கு பாசிட்டிவ் வரணும். அப்போ என்ன பண்ணணும், ஹார்ன் சுவிட்சிலேருந்து நம்ம இந்த ரிலேயில் கொடுத்த சென்டர் பாயிண்ட் ஒயரை இதை ஜம்ப் ஆகிற மாதிரி கொடுத்து இந்த லைன் எடுத்துகிட்டு வந்து இந்த ரிலேயில் பாசிட்டிவில் கொடுத்துடணும். நமக்கு எர்த்து நம்ம இந்த ரிலேக்கு தேவையான எர்த்து நம்ம எங்கே எடுத்துக்கலாம், வண்டியில் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய லைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அடித்தா தான் இந்த ரிலே ஆன் ஆகணும். ஏன்னா இந்த ரிலே எப்போ ஆன் ஆகுதோ அப்போ தான் வந்து ஹார்ன் வந்து சேஞ்ச் ஆகும். கம்பெனி ஹார்ன்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஹார்னுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய லைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 காலத்தில் ரைட் சைடில் வர காலம். இந்த லைனை நம்ம டேரெக்டாக எடுத்து போயிட்டு பிரேக் லைட் லைனில் இந்த சாக்கெட்டில் பிரேக் லைட் ஒயரில் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஒயர் தான் நேராக இங்கே ரிலே வந்துடுது. இப்போ என்ன ஆகுனா, நம்ம ஹார்னோட வோல்டேஜ் வந்து சாவி ஆன் பண்ண உடனே டேரெக்டாக இந்த ரிலேக்கு வந்துடும். இந்த ரிலேக்கு வந்து இது வழியாக வந்து டேரெக்டாக கம்பெனி ஹார்னுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி ஹார்ன் வேலை செய்யும், கம்பெனி ஹார்னுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம எப்போ பிரேக் அப்ளை பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகுனா, இந்த ரிலே வந்து உடனே ஆன் ஆகிட்டு இந்த வோல்டேஜ் இங்கே ஜம்ப் ஆகிட்டு இந்த ஒயர் வழியாக இந்த 4 பின் ரிலேக்கு போயிட்டு இந்த ரிலேவை ஆன் பண்ணுறோம். அதாவது நம்ம ஹார்ன் அடிக்கும்போது மட்டும்தான் ஆன் பண்ணோம். இப்போ நான் ஹார்ன் அடிக்கிறேன், ஹார்ன் அடிச்சுன்னா அந்த ரிலே அந்த ஹார்ன் அடிக்கும். பிரேக்கை விட்டேன்னா இந்த ஹார்ன் அடிக்கும். பிரேக் அடித்தா இந்த ஹார்னு, விட்டால் இந்த ஹார்னு, அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த ரிலேவோட ஒயரிங் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லைன் எடுத்துகிட்டு வந்து இந்த சென்டர் காலத்தில், அதாவது இந்த பெரிய பின் சின்ன பின் இருக்கும் அதில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரிலே தான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பல்சரில் கில் சுவிட்சில் வரக்கூடிய ரிலே இது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 காலம் வரும். இது 2 வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். அதாவது நம்ம ஹார்ன் சுவிட்சை அழுத்தும் போது இதில் பாசிட்டிவ் வந்து இதில் நெகட்டிவ் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். நெகட்டிவ் நம்ம எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம், பேட்டரியில் சேஸில் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். இதில் நெகட்டிவ் ஆல்ரெடி கொடுத்துட்றோம். ஹார்ன் சுவிட்ச் அடிக்கும்போது என்ன ஆகுனா இதில் பாசிட்டிவ் வரும். இது 2 வரும்போது ரிலே வந்து ஆன் ஆகும். ரிலே ஆன் ஆகும்போது என்ன ஆகுனா, நம்ம இந்த 2 லைனில் ஒரு பேட்டரி லைனை கொடுத்துருவோம். பேட்டரி லைனை கொடுத்துட்டு இன்னொரு லைன் எடுத்துகிட்டு போயிட்டு 2 எக்ஸ்ட்ரா ஹார்ன்லையும் கனெக்ட் பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆகுனா, நம்ம ஹார்ன் அடிக்கும்போது இந்த ரிலே ஆன் ஆகிட்டு இங்கே இருக்கிற வோல்டேஜை இங்கே ஜம்ப் பண்ண வச்சு ஹார்னுக்கு கொண்டு போயிடும், எக்ஸ்ட்ரா ஹார்னுக்கு கொண்டு போயிடும். எக்ஸ்ட்ரா ஹார்ன் வந்து சவுண்டாக அடிக்கும். இந்த மெத்தடில் தான் இந்த ரிலே வேலை செய்யுது. இப்போ ஒயரிங் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5 பின் ரிலே, ஒரு 4 பின் ரிலே இருந்தால் போதும். இந்த செட்டப் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஒயரிங்கில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது ஒரு அருமையாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ யாரும் போட்டிருக்க மாட்டாங்க, இது மாதிரி சிஸ்டம் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. கம்பெனி ஹார்னுக்கும் எக்ஸ்ட்ரா ஹார்னுக்கும் தனித்தனியாக சுவிட்ச் தான் வைப்பாங்க. 2 சுவிட்ச் வச்சு அதை மாற்றி நம்ம மேனுவலாக மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு வித்தியாசமான முயற்சி, ஏன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் சந்தேகம் குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.